மீன் கறி, அதுவும் வந்து சுறா மீனில் இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே சுறா மீன் வந்து நம்ம புளி தண்ணி இருக்குல்ல, அதில் கொஞ்ச நேரம் அலசி எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து அதோட ஒரு ஸ்மெல்லெல்லாம் மாறிக்கிட்டோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன துண்டுகளாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய பீஸாகவும் வச்சுக்கோங்க. இது வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அரை மூடி தேங்காய் 2 கைப்பிடி அளவுக்கு ஒரு பேனில் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து வறுத்தெடுக்க போகிறோம். ரொம்ப அந்த ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நமக்கு ப்ரௌன் கலரும் ஆக தேவையில்லை. அதை ஒரு அளவுக்கு தான் இந்த மாதிரி சோர்ந்ததுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் அதுவும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க. 2 கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி உப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து வந்து இது எல்லாமே ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தின் தூள், இது வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தது தான். இதை ஃபுல்லாகவே நம்ம இந்த தேங்காய் கூட கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை எல்லாம் மாறி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலாகள் சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ப்ளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணேன். சின்ன கரண்டினால தான் 4 கரண்டியை சேர்த்தது. இந்த சில்லி பவுடர் வந்து உரப்பு இல்லாததுனால தான் இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தாலே, ஆனாலும் நம்ம இந்த மசாலா எல்லாமே ஒரு தடவை கலந்து விட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடும்போது அதோட சூடுலேயே மசாலாகள் எல்லாமே வெந்துடும். இப்போ அரைச்ச மசாலாகள் எல்லாமே நம்ம மீன் கறி வைக்க போகிற பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு புளி நம்மளுக்கு தேவையான அளவுக்கெல்லாம் சேர்த்துக்குங்க. முதல்ல ரொம்ப ஆட் பண்ணாமல் ஒரு எலுமிச்சை பழத்தின் அளவுக்கெல்லாம் புளி நீங்கள் கரைச்சி வச்சு அது பாதி சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுவும் ஆட் பண்ணி 10 பல்லு பூண்டும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகு, இது உரப்பு ரொம்ப கம்மி தான், அதுவும் சேர்த்து 2 டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணதும் ஆட் பண்ணி இதிலே வந்து கிரேவி நீங்கள் பாயில் பண்ணும்போது உப்பெல்லாம் கரெக்டாக இல்லைன்னா திரும்பவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரணும். தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. எனக்கு வந்து புளி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டேன். எல்லாமே நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மீன்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீன் வேணுங்களும் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணோம். தேங்காய் எண்ணெயிலே நான் வந்து ஒரு 5 வெங்காயத்தினை சின்னதாக உள்ளது தான் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து தாளித்து போடும்போது இந்த மீன் கறிக்கு தனி ஒரு வாசம்தான். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சுறா மீன் திரும்பவும் நீங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ நல்லா டேஸ்டியான இந்த கிரேவி நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த ஒரு கறி.